சாந்தி. அவ்யக்த சமிகை 17 ஆகஸ்ட் 2026. பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, अगर ब्राह्मण जीवन में संकल्प में भी अपवित्रता व अमर्यादा आ जाती है तो तख्त नशीन के बजाय गिरती कला में अर्थात नीचे आ जाते हो. ஒருவேளை இந்த பிராமண வாழ்க்கையில் எண்ணத்தில் கூட அசுத்தம் அல்லது அதாவது மரியாதைகளுக்கு புறம்பான ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா, பிறகு நீங்கள் பாபாவின் இதே சிம்மாசனத்தில் பாபாவினுடைய மனசுலே உட்காரலன்னா எதிர்கால ராஜ்யம் என்பது கேள்விக்குரியது. பாபாவின் இதே சிம்மாசனத்தில் அமர்வதற்கு பதிலாக இறங்கும் கலையில் வருகிறீர்கள். कोई विकर्म नहीं हुआ लेकिन व्यर्थ कर्म भी हुआ तो पश्चाताप के बजाय महसूसता की स्टेज होती है. சரி, நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பாவம் எதுவும் பண்ணலையே, ஆனால் தேவையில்லாத சங்கல்பம் வந்தது, ஏதோ ஒரு வேஸ்ட்டான ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போது நம்ம பாவம் பண்ணினா அது பச்சாதாபமாக இருக்கும். ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு ஒரு உறுத்தல் இருக்கும். பட் இந்த வீணான கர்மங்கள் கூட ஒரு ரியலைசேஷனை நமக்கு கொடுக்குதான். என்னடா அது இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பச்சாதாபம் அளவுக்கு இல்லைனாலும் அது ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. महसूस होता है कि यह रॉन्ग है, नहीं होना चाहिए, यह बात कांटे के समान चुभती रहेगी, इसलिए इस व्यर्थ से भी मुक्त बनो. அப்போ நாளடைவில் நமக்கு ஃபீல் ஆகுதா, இப்படியும் நம்ம செய்திருக்க வேண்டாம், இந்த மாதிரி கூட நேரத்தை வீணடிச்சிருக்க வேண்டாம், இந்த ஒரு தேவையில்லாத வேலை நம்ம செய்திருக்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகுதான். அப்போ அதுவும் ஒரு மாதிரி ஒரு சின்ன முள் நமக்கு குத்துனா எப்படி இருக்கும், அது ஒரு வலி இருக்க தானே செய்யுது. அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். அதனால் பாபா சொல்கிறார், அந்த வீணானவற்றிலிருந்து கூட இப்போ விடுபட்டுடுங்க. பாவகர்மங்கிறது தூர்கி பாத், அது செய்யவே முடியாது. பட் வீணானவற்றின் மீது கூட இப்போது கவனம் கொடுங்க. எப்படி ரொம்ப பெரிய ஒரு டஃப் எக்ஸாமுக்கு பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க ஜஸ்ட்டு பாஸ்க்கெலாம் ஏம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் வரைக்கும் வந்துடுறாங்க. ஆனால் அடுத்த என்ன சொல்லுவார் அந்த டீச்சர், இன்னும் கொஞ்சம் நீ முயற்சி பண்ணினா ட்ரை பண்ணினா டிஸ்டிங்ஷனோட வெளில வரலாம், கோல்டு மெடலோட வெளியில் வரலாம். அப்போது அந்த மாதிரி பாபா நமக்கு சொல்கிறார், பாவ கர்மங்கள் குழந்தைங்க நீங்கள் செய்யறதில்ல, ஆனால் இந்த வீணானவற்றில் கூட சிறிதளவு கவனம் வைத்தீர்கள் என்றால் அதிலிருந்து கூட நீங்கள் விடுபடலாம். ஸோ நம்ம எங்கேயாவது தேவையில்லாத காரியம் செய்துட்ருக்கிறோமா, என்னுடைய நேரம், என்னுடைய சக்தி, என்னுடைய சங்கல்பம் வீணாக தான் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.